ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நாம் இப்போ பார்க்க போகிற டாபிக் தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் கவுன்சிலிங்கான டென்டேட்டிவ் ஷெட்யூல் கொடுத்துருக்காங்க. அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நாம் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸ்னுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க நம்ம வீடியோவை பார்க்கலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் 2024க்கான ஷெடியூல் கொடுத்துருக்கிறது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அப்ளிகேஷன் டேட்டு, க்ளோசிங் டேட்டு, ரேண்டம் நம்பர் டேட் எல்லாமே நம்ம ஏற்கனவே தெரியும். சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் டேட்டும் தெரியும். ஸோ ரேங்க் லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா பப்ளிஷ் பண்ணது அப்படின்னும் போது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10/7/2024 ரேங்க் லிஸ்ட் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி கிரீவன்சஸ் ரிட்ரஸல் அப்படின்னும் போது 11/7/2024 18/7/2024 வரலும் பார்த்தீங்கன்னா சேவை மையம் வழியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது குறைகள் இருந்துன்னா அதை நீங்கள் நிவர்த்தி செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா அரசு பள்ளிகளில் பயின்ற சிறப்பு இடஒதுக்கீட்டு பிரிவினருக்கான கலந்தாய்வு இணையதளம் வாயிலாக அப்படின்னும் போது அதில் மாற்றுத்திறனாரி, முன்னாள் படை வீரர், விளையாட்டு வீரர் அப்படின்னும் போது 22ஆம் தேதி பார்த்தீங்கன்னாக்கா கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகுது. 22/7/2024 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஸ்பெஷல் கேட்டகரிஸ் பார்த்தீங்கன்னாக்கா 22/7/2024 23/7/2024 இது பார்த்தீங்கன்னாக்கா அந்த 7.5 அரசு பள்ளியில் படித்தவங்களுக்கான இடஒதுக்கீடு பிரிவில் வரக்கூடியது. அடுத்து பார்த்தீங்கன்னா பொது பிரிவில் பார்த்தீங்கன்னாக்கா சிறப்பு இடஒதுக்கீடு பிரிவினருக்கான கலந்தாய்வு பார்த்தீங்கன்னாக்கா 25/7/2024 27/7/2024 வரலும் நடக்குது. அதே மாதிரி பொது கலந்தாய்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுக்கல்வி, தொழில்முறை கல்வி, அரசு பள்ளி 7.5% ஒதுக்கீடு அப்படின்னும் போது 29/7/2024 3/9/2024 வரலும் பார்த்தீங்கன்னாக்கா கவுன்சிலிங் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் பார்த்தீங்கன்னா அதாவது துணை கலந்தாய்வு பார்த்தீங்கன்னாக்கா 6/9/2024 8/9/2024 வரலும் சொல்லியிருக்காங்க. எஸ்சிஏ காலியிடம் எஸ்சி வகுப்புக்கான கலந்தாய்வு இணையதளம் வாயிலாக அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 10/9/2024 11/9/2024 வரலும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கலந்தாய்வு இறுதி நாள் அப்படின்னும் போது கவுன்சிலிங்குடைய லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11/9/2024 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பிடிஎஃப்னுடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிங்க. ஸோ இதில் கீழே பார்த்தீங்கன்னாக்கா இதிலேயே ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரி கவர்மெண்ட் ஸ்கூல் கவுன்சிலிங் ஷெடியூல் கொடுத்துருக்காங்க. அதில் சாய்ஸ் ஃபில்லிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 22/7/2024 காலையில் 10 மணிலிருந்து 22/7/2024 மாலை 7 மணி வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரிலீஸ் ஆஃப் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22/7/2024 காலைல 9 மணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா 23/7/2024 அப் டு 5 PM அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் கன்ஃபார்ம் பண்ண வேண்டியது. ரிலீஸ் ஆஃப் ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் அப்படின்னும் போது 23/7/2024 9 மணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதிலே பார்த்தீங்கன்னாக்கா ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரி கவுன்சிலிங் ஷெடியூல் அகாடமிக் அண்டு வொகேஷனல் அப்படின்னும் போது கவுன்சிலிங் சாய்ஸ் ஃபில்லிங் பார்த்தீங்கன்னா 25/7/2024 10 மணியிலிருந்து 26/7/2024 5 மணி வரலும்னு சொல்லியிருக்காங்க. ரிலீஸ் ஆஃப் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் அப்படின்னும் போது 27/7/2024 7 PM 7 AM அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கன்ஃபர்மேஷன் 27/7/2024 அப் டு 7 PM அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரிலீஸ் ஆஃப் ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 28/7/2024 7 AM அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே தான் பார்த்தீங்கன்னாக்கா கீழே பார்த்தீங்கன்னா தமிழில் கொடுத்துருக்காங்க, நீங்கள் அதை பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா அகாடமிக் ஜென்ரல் கவுன்சிலிங் ஷெடியூல் மொத்தமாக 3 ரவுண்டாக நடத்துகிறாங்க. ஸோ அது இதிலே டேட்டு எல்லாமே உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. இதை நீங்கள் செக் பண்ணிங்க. அதாவது பார்த்தீங்கன்னாக்கா அக்ரிகேட் மார்க் 200லேருந்து 179 வரலும் இருக்கிறவங்க, அதாவது உங்களுடைய ஜென்ரல் ரேங்க் 1லேருந்து 26,654 வரலும் பார்த்தீங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங் பார்த்தீங்கன்னா 29/7/2024 31/7/2024 வரலும் சொல்லியிருக்காங்க. ரிலீஸ் ஆஃப் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 1/8/2024 சொல்லியிருக்காங்க. டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கன்ஃபர்மேஷன் 1/8/2024 2/8/2024. ரிலீஸ் ஆஃப் ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 3/8/2024. ஜாயினிங் டேட்ஸ் ஃபார் அக்செப்ட் அண்டு ஜாயின் கேண்டிடேட் இன் காலேஜஸ் அண்டு ரிப்போர்ட்டிங் டேட்ஸ் பார்த்தீங்கன்னா 3/8/2024 7/8/2024. அதுவே பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆஃப் ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் ஃபார் அப்வர்ட் ஆஃப்டர் கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா 10/8/2024. ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா
உங்களுக்கு அகாடமிக் ஜென்ரல் கவுன்சிலிங்கான ஷெடியூல் வந்து கொடுத்துருக்காங்க. அது 3 கட்டமாக அந்த கலந்தாய்வு வந்து நடத்துகிறாங்க. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டடீடு வந்து பார்த்திங்கனாக்கா அந்த 7.5% ரிசர்வேஷனில் வந்து இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா அவங்களுக்கு வந்து 3 கட்டமாக வந்து கலந்தாய்வு நடத்துகிறாங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து சாய்ஸ் ஃபில்லிங் டேட்லேருந்து எந்த ரேங்க்லேருந்து எந்த ரேங்க் வரலாம் அப்படின்றத அவங்க டேட் வைஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் செக் பண்ணிங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா வொகேஷ்னல் ஜென்ரல் கவுன்சிலிங் ஷெடியூல் வந்து கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் இங்கே செக் பண்ணிங்க. அதே மாதிரி கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்கா வொகேஷ்னலில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 7.5% இடஒதுக்கீட்டில் வரவங்களுக்கான கவுன்சிலிங் ஷெடியூல் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் இங்கே வந்து சாய்ஸ் ஃபில்லிங் ஷெடியூல் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணிங்க. ஸோ அவ்வளோதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் கவுன்சிலிங்கான ஷெடியூல் இது தான். ஸோ இதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் பார்த்து உங்களுடைய டேட் எப்போ வருது, உங்கள் ரேங்க் பிரகாரம் உங்களுக்கான டேட் எப்போ வருது அப்படின்றத நீங்கள் இதில் தெரிஞ்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அதிகமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி.